ஒரு சிலர பார்த்தா நமக்கு டவுன் ஆயிரும். காலையில இருந்து நான் வேலைக்கு செல்லும்போது முதலா இவங்கள பார்த்துட்டு போனா அன்னைக்கு முழுவதுமே எனக்கு ஒரு உற்சாகமா இருக்கும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய லைஃப்ல இந்த நபர் எனக்கு ஏதாவது எடுத்து குடுத்தா தான் என் வாழ்க்கை பாசிட்டிவா இருக்கும். ரொம்ப கைராசியான ஆளு அப்படின்னு ஒரு கருத்து சொல்வோம். இவங்க மாவு பெசஞ்சா தான் அந்த இட்லி நல்ல அழகா வரும். ரொம்ப கைராசியான ஒரு ஆளு. இவங்க மாவு பெசஞ்சா புளிச்சிரும் அப்படின்னு சொல்றோம். காலையில இருந்து நான் வேலைக்கு செல்லும்போது முதலா இவங்கள பார்த்துட்டு போனா அன்னைக்கு முழுவதுமே எனக்கு ஒரு உற்சாகமா இருக்கும். அப்படின்னு ஒரு வகையான பாசிட்டிவான தன்மைகள்ல பேசுறோம். ஒரு சிலர பார்த்தா நமக்கு டவுன் ஆயிரும். நினைத்தல பழக்கமே இல்ல. ஆனாலும் அவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. எனக்கு மனசுல ஏதோ ஒரு விஷயம் எனக்கு முரண்பாடா இருக்குது. எனக்கு ஏன்னே தெரியல. பட் ஆனா எனக்கு அவங்களுக்கு சண்டைலாம் கிடையாது. ஆனா அவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஒரு வெறுப்பு உணர்வா இருக்குது. அப்படின்லாம் நம்ம இந்த வாழ்க்கையில பேசுவோம். கைராசியான ஆட்களா அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஒரு மனிதன் அவனுடைய ஆழ்ந்த உள்மனதிலிருந்து யோசிக்கக்கூடிய எண்ணங்கள் அவனுடைய உடல் சக்திகள்ல அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அவன் ஆழமா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியானது, அவனுடைய உணர்வானது எப்படி இருக்கிறதோ, அதிலிருந்து தான் அவனுடைய உணர்வு அலைகள் வெளிப்படும். அத நம்ம அவ்வளவு மானிட்டர்லாம் பண்ணிற முடியாது. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய தன்மைய பொறுத்து அந்த இத உணர்ந்து கொள்ள முடியும். அவனுக்குள் இருக்கக்கூடிய ஆழ்ந்த அந்த ஒரு சிந்தனை, ஆழ்ந்த புரிதல், ஆழ்ந்த அவனுடைய மனநிலையினுடைய இயல்பு, அதுதான் ஒருத்தர்ட்ட இருந்து வரக்கூடிய அலைகளாக வெளியில வரும். அப்படியே அந்த அலைகள் வெளியில வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது, சக மனிதர்களிடம் அது பரவும். இப்படி இந்த உலகம் முழுவதும் ஒவ்வொரு மனிதர்களும் என்ன மாதிரியான அலைகளை விடுகிறார்களோ, அதை பொறுத்து தான். ஒரு வீட்ல மெஜாரிட்டியா ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேர்ல ஒரு 3 பேர் பாசிட்டிவான தன்மையில இருந்தா, இயற்கையாவே அந்த 2 பேரும் பாசிட்டிவான தன்மைக்குள்ள உள்ள வர ஆரம்பிச்சுருவாங்க. 3 பேருமே நெகட்டிவான இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா, அந்த 2 பேரும் பாசிட்டிவா இருந்தாலும், அவனுக்கும் அந்த நெருக்கடி வர ஆரம்பிச்சுரும். அவன் அந்த பாசிட்டிவான மனநிலையில வச்சுட்டு இருப்பான். அவனுக்கு நடக்கிறதெல்லாம் நெகட்டிவா நடக்கும். அப்போ பொதுவாக கைராசி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம யோசிச்சு பார்க்கணும். கைராசி உண்மையா பொய்யான்னா, கைராசி அப்படிங்கிறது உண்மைதான். சிலர் எடுத்து குடுத்தா அந்த நிறுவனம் மேலும், மேலும், மேலும் பல்கி பெருகிறத நம்ம பார்க்க முடிகிறது. சிலர் தொடங்கி வைத்த காரியங்கள் மேலும், மேலும், மேலும் சிறப்பாக நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் அவர்களுடைய ஆழ்ந்த நிலையில இருக்கக்கூடிய மனநிலை தான், மனத்தன்மை தான். அதை பொறுத்து தான் பாசிட்டிவான தன்மையில இந்த உண்மையில ஆத்மார்த்தமா இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு குடுக்கும்போது, அது நல்ல ஒரு வைப்ரேஷனா இருக்கும். திருமண நிகழ்ச்சிகள்ல போறோம். அங்க மதிய சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு தான் வாழ்த்த சொல்லுவாங்க. திருமணத்துக்கு போனா, "நீ முதல்ல சாப்பிட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் போய் பார்க்கலாம்" அப்படிம்பாங்க. ஏன்னா, வயிறு நிறையும்போது மனம் நிறைவாயிரும். வாழ்த்திட்டு போவோம். அங்க போயிட்டு அப்படி பொண்ணு நல்லா இருக்கே, நகை நெறைய போட்டிருக்காங்களே, மாப்பிள்ளை போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கே, மாப்பிள்ளை இப்படி இப்படின்னு சொல்லி வயித்துக்குள்ள நம்ம குமறி கொண்டு ஏதோ கடமைக்கு நல்லா இருன்ட்டு பொறாமையோ, போட்டியோ, வெறுப்புலயோ நம்ம ஒருத்தர சொன்னா அது வேஸ்ட். உண்மையிலே நீங்கள் ஆத்மார்த்தமாக வாழ்த்தணும். உண்மையிலே ஒருவரை மனதால் நீங்கள் வாழ்த்த வேண்டும். "நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா" அப்படின்னு சொல்லி மனதால் வாழ்த்தி கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், அது ஒரு சம்பிரதாய வாழ்த்தா இருக்கக்கூடாது. ஆழமா உங்களுடைய அடி ஆழத்திலிருந்து நீங்கள் ஒருவரை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து ஒன்றை நீங்கள் தொடங்கி வைத்தால், அந்த தொடக்கமானது, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியானது உண்மையிலே அது ஸ்ப்ரெட் ஆகி அந்த நிறுவனத்தையோ, அந்த நிகழ்ச்சியோ மேலும், மேலும், மேலும் பல்கி பெருக வைக்கும். ஆகவே கைராசி என்பது ஒருவர் பிறப்பு ரீதியாக அவர் நல்ல சக்தியோட இருக்கிறார். அவர் எடுத்துக் கொடுத்த காரியம் நடக்கலாம். ஆனால் உண்மையாக கைராசி என்பது ஆழ்ந்த நல்ல எண்ணத்துடன் ஒரு நபரால் தொடங்கி வைக்கக்கூடிய அனைத்து காரியங்களும், ஆசீர்வதிக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் உண்மையிலேயே ஒரு கைராசியாக அமைந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். முதலா ஒரு கடை காலையில திறக்கிறோம். ஒரு ஒரு ஒருவர் வாரார். நல்ல எண்ணத்தோட பொருள் வாங்கினாருன்னா, அந்த கடையில வியாபாரம் அதிகமா தான் ஆகும். அதிகமாக தான் ஆகும். அதுலலாம் எந்த மாற்றமும் இல்ல. அவரு வரும்போதே காலையில இப்படி கடை ஒரு மாரி மனக்குமுறலோட, வருத்தத்தோட, ஏதோ ஒரு வகையான ஒரு குழப்பமான மனநிலையில ஒரு பொருள வாங்கிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு நெகட்டிவான வைப்ல வாங்கிட்டு போறாருன்னா, அந்த வைப் அது அது அடுத்த நிலைகள்ல ஒரு சிக்கலாகும். ஸோ அதனால நல்ல தொடக்கம் என்பது நல்ல முடிவில இருக்கும். ஆகவே கைராசி என்பது ஆத்மார்த்தமாக ஒருவர் நல்லா இருக்க வேண்டும் என்ற ஒரு தன்மையில் இருந்து கொண்டு யார் எதை செய்தாலும் அது எல்லோருக்கும் கைராசி. நீங்களும் உண்மையிலே கைராசிக்காரர்கள் தான். வாழ்த்துகள். நன்றி.